அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் வேண்டி தவம் செய்ய சென்று கொண்டிருந்த போது ஒரு நதிக்கரையில் அனுமன் தனது சுய உருவை மறைத்து ஒரு சாதாரண வானரம் போல உருக்கொண்டு அமர்ந்து ராமநாமத்தை கூறியவாறு தியானம் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறான். அனுமன் என்று தெரியாமல் அவரை வம்பிழுக்கும் நோக்கத்துடன் அவரிடம் சென்று, ஏய் வானரமே, உன் ராமனுக்கு உண்மையில் திறன் இருந்திருந்தால் வில்லினாலேயே பாலம் கட்டியிருக்கலாமே, ஏன் வானரங்களை கொண்டு பாலம் கட்டினார் என்றான் எகத்தாளமாக. தியானம் களைந்த அனுமன் எதிர் நிற்பது அர்ஜுனன் என்பதை உணர்ந்து கொள்கிறார். அவன் கர்வத்தை ஒடுக்க வேண்டும் என நினைக்கிறார். வில்லினால் ஆனா பாலமானது என் ஒருவன் பாரத்தையே தாங்காது எனும்போது எப்படி ஒட்டுமொத்த வானரங்களின் பாரத்தையும் தாங்கும் என கேட்க அர்ஜுனன், ஏன் முடியாது, நீ நின்றால் தாங்கும்படி இந்த நதியின் குறுக்கே நான் ஒரு பாலம் கட்டுகிறேன், நீ அல்ல எத்தனை வானரங்கள் அதில் ஏறினாலும் அந்த பாலம் உறுதியாக நிற்கும் என கர்வத்துடன் கூறினான். தனது காண்டீபத்தின் சக்தி மேல் அபார நம்பிக்கை கொண்டிருந்த அர்ஜுனன், பந்தயத்தில் நான் தோற்றால் வேள்வித்தீ வளர்த்து அதில் குதித்து உயிர் துறப்பேன் என்கிறான். நான் தோற்றால் என் ஆயுளுக்கும் உனக்கு அடிமையாக இருப்பேன் என்கிறான் அனுமன். அர்ஜுனன் வில்லினால் பாலத்தை கட்டத் துவங்கினான். அனுமன் ஒரு ஓரத்தில் அமர்ந்து ராமநாமம் கூறத் தொடங்கினார். அர்ஜுனன் பாலத்தை கட்டி முடித்ததும் அனுமன் அதன் மீது ஏற தனது காலை எடுத்து வைத்ததும் பாலம் தகர்ந்து சுக்குநூறானது. அனுமன் ஆனந்த கூத்தாட அர்ஜுனன் வெட்கித் தலைகுனிந்தான். பார்த்தாயா என் இராமனின் சக்தியை என்கிறான் அனுமன். அர்ஜுனனோ தனது வில் திறமை இப்படி போயாகி போனதே என்ற வருத்தம் அவனுக்கு. போரில் வெற்றி பெற பாசுபாதாஸ்திரத்தை தேடி வந்த நான் தேவையின்றி ஆணவத்தால் வானரத்திடம் தோற்றுவிட்டேனே, நான் உயிர் துறந்தால் என் சகோதரர்களை யார் காப்பாற்றுவார்கள்? கிருஷ்ணா, என்னை மன்னித்துவிடு என்று கூறியவாறு சொன்னது போலவே வேள்வித்தீ வளர்த்து அதில் குதித்து உயிர் துறக்க துணிந்தான். அனுமன் தடுத்த போதும் தனது பந்தயத்திலிருந்து பின்வாங்க அவன் தயாராக இல்லை. அர்ஜுனன் குதிக்க துணிந்த போது, என்ன நடக்கிறது இங்கே, என்ன பிரச்சனை என்று ஒரு குரல் கேட்டது. குரல் கேட்ட திசையில் ஒரு அந்தணர் தென்பட்டார். இருவரும் அவரை வணங்கி நடந்ததை கூறினார். பந்தயம் என்றால் சாட்சி என்ற ஒன்று வேண்டும். சாட்சியின்றி நீங்கள் பந்தயத்தில் ஈடுபட்டதால் அது செல்லாது. மற்றொரு முறை நீ பாலம் கட்டு, மற்றொரு முறை இந்த வானரம் அதை உடைத்து நொறுக்கட்டும், பிறகு முடிவு செய்து கொள்ளலாம் யார் பலசாலி என்று அந்தணர் கூற இருவரும் ஒப்புக்கொள்கிறார்கள். இரண்டாவது முறை கட்டுவதால் மட்டும் என்ன மாற்றம் நிகழ்ந்துவிடப் போகிறது என்று கருதிய அர்ஜுனன் கிருஷ்ணரை நினைத்துக் கொண்டு கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்லியபடி பாலம் கட்டினான். அர்ஜுனன் பாலம் கட்டியவுடன் அதில் ஏறுகிறார், நிற்கிறார், ஓடுகிறார், ஆடுகிறார். பாலம் ஒன்றும் ஆகவில்லை. பார்த்தாயா எங்கள் கண்ணனின் சக்தியை? நீயே சொல், யார் இப்போது பெரியவர்? எங்கள் கண்ணன் தானே? அர்ஜுனனின் கேள்வியால் அனுமனுக்கு குழப்பம் ஏற்படுகிறது. அங்கே சாட்சியாக நின்று கொண்டிருந்த அந்தணரை நோக்கி வந்து, யார் நீங்கள் என்று கேட்கிறார். அந்தணரின் உருவம் மறைந்து கிருஷ்ணர் காட்சியளிக்கிறார். இருவரும் அவர் கால்களில் விழுந்து ஆசி பெற்றனர். நீங்கள் இருவருமே தோற்கவில்லை. அர்ஜுனன் முதல் தடவை பாலம் கட்டும்போது தன்னால் தான் எல்லாம் நடக்கிறது என்கிற அகந்தையில் என்னை மறந்து பாலம் கட்டினான். அனுமன் தனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று ராமநாமத்தை ஜெபித்தான். ராமநாமம் தோற்காது. எனவே முதல் முறை அனுமன் வென்றான். இரண்டாம் முறை அகந்தை ஒளிந்த அர்ஜுனன் என்னை நினைத்தபடி பாலம் கட்டினான். அனுமன் தன் பலத்தால் தான் வென்றோம் என்று கருதி ராமநாமத்தை மறந்தான். எனவே இரண்டாம் முறை அர்ஜுனன் வென்றான். எனவே இருமுறையும் வென்றது கடவுளின் பக்தியை தவிர நீங்கள் அல்ல. கர்வம் தோன்றும் போது கடமையும் பொறுப்புகளும் மறந்து விடுகின்றன. எனவே தான் சும்மா இருந்த அனுமனை சீண்டி பந்தயத்தில் இறங்கினான் அர்ஜுனன். உங்கள் இருவருடைய பக்தியும் அளவு கடந்தது என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இறைவன் ஒருவனே என்பதை உணர மறந்துவிட்டீர்கள். அதை உணர்த்தவே இந்த சிறிய நாடகம். மேலும் அர்ஜுனா, இந்த வானரன் வேறு யாரும் அல்ல, சிரஞ்சீவி அனுமனே. உடனே அனுமன் தனது சுய உருவை காட்டுகிறார். அர்ஜுனன் அவரின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். அனுமனை நோக்கி திரும்பிய கிருஷ்ணர், ஆஞ்சநேயா, மகாபாரத போரில் அர்ஜுனனுக்கு உன் உதவி தேவை. நீ போர் முடியும் வரை அவன் தேர்கொடியில் இருந்து காக்க வேண்டும். அதன் பொருட்டே இந்த திருவிளையாடலை நிகழ்த்தினேன். நீ இருக்கும் வரை அந்த இடத்துல எந்த மந்திர தந்திரங்களும் வேலை செய்யாது. அப்படியே ஆகட்டும் பிரபு என்று கிருஷ்ணரிடம் ஆசி பெற்றார் அனுமன். பாரத போரில் அர்ஜுனனின் தேரில் அனுமன் உருவத்துடன் கொடி பறக்க விடப்பட்டது. பல இக்கட்டான சமயத்தில் அனுமனால் அர்ஜுனன் உயிர் காக்கப்பட்டது. இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீடியோ உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.